இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு ஹாரர் த்ரில்லர் டிராமாஸ் என்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் 3 மூவியுமே மஸ்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஸ்டோரி த்ரில்லர் டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ராவா டார்க்கா வைலன்ஸ் நிறைச்சிருக்கக்கூடிய ப்ரூட்டலான த்ரில்லர் மூவின்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வீணா பிஃபோர் 7 days 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் டிராமா. ஒரு பொண்ணை ஒரு பைக்கர் கேங் பார்த்தீங்கன்னா பயங்கர ரூட் எல்லாம் ரேப் அண்ட் மர்டர் பண்றாங்க. அந்த பொண்ணு இறந்து 7 நாள்ல ஆவியா பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை சொல்லியிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்க்காக தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஜஸ்டிஃபையிங்கா நீட்டா இருந்துச்சு. ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸ் கேட்கும் போதே பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. சினிமேட்டிக்கா டாக்குமெண்ட்ரியா மாத்தி பிரசென்ட் பண்ணும் போது வயலன்ஸை திணிச்சு 18+ டிராமாவா தான் காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் ப்ராப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த சின்ன பொண்ணோட ஆக்டிங் நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ ஸ்டோரியோ ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனோட கலந்து ஹாரர் எலமெண்ட்டை வச்சு சம்பவம் பண்ணது தான் நோட்டபிளா படத்துல சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்டிஃபையிங்கான டிராமா. இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் டிராமா எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. இந்த படத்துல டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாலிவுட் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீணா பிஃபோர் 7 days மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டார்க்னன். 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய கொரியன் ஹாரர் த்ரில்லர் டிராமா. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு சர்ச்சில் சின்ன கன்னியாஸ்திரியா இருக்காங்க. அவங்க ஒரு பையனுக்கு பேய் ஓட்டுறாங்க. அந்த பேய் திரும்ப அந்த பையனோட உடம்புக்குள்ள வரும்போது நம்ம கதையோட ஹீரோயினுக்கு தெரிய உண்மை என்ன, பேய் ஓட்டினாங்களா, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு திரும்ப அந்த பையனோட உடம்புக்குள்ள ஆவி வருதுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்மே ஹார்ட் ஹிட்டிங்கா நீட்டா இருந்துச்சு. ஹீரோனோட கேரக்டரைசேஷன் பேக் ஸ்டோரி அதை வச்சு இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம்னு சொல்லி ஒரு சாதாரண கன்னியாஸ்திரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பவரை எக்ஸ்பிளைன் பண்றதை தாண்டி சைக்கலாஜிக்கலா பூந்து விளையாண்டது இந்த மூவில அட்டகாசமா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். கூடவே சர்ச் சீன் தான் இந்த படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. கிளைமேக்ஸ் நீட்டா இருக்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த டார்க்னன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பரமுல்லா. 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோல ஒரு குட்டி பையன் மர்மமான முறையில காணாம போறான். அந்த ஊருக்கு புதுசா வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவரோட வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி பசங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ அந்த பையனை கண்டுபிடிச்சாரா, ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, இதை சுத்தி நடக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் டிராமாவை வச்சு என்ன கதை சொல்றாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தமிழ் டப்டு மூவி. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே நீட்டா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமாக்கு தேவையான சப்ஜெக்ட் எடுத்து சூப்பரா சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு பல விஷயத்தை இந்த படத்துல ப்ராப்பரா டெக்னிக்கலா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். பட் சங்கி வாடம் மட்டும் அங்கங்க வீசினுச்சுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த படத்துலயுமே பல மேட்டரை ஒழிச்சு வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. ராவா ப்ரூட்டலா வைலன்ஸா கலந்து பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் நீட்டா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்ட்டா இருந்துச்சு. படத்துல மெயின் ஹைலைட்டே இன்வெஸ்டிகேஷன் டிராமா த்ரில்லரை ஹாரரா கன்வெர்ட் பண்ணி இம்ப்ரெசிவா கிளைமேக்ஸ்ல ஒரு எண்டிங் கொடுத்தது சூப்பரா இருக்கு. மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கனால கண்டிப்பா உங்களால இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த பரமுல்லா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த 3 ஹாரர் த்ரில்லர் டிராமால எந்த படம் நீங்க பாத்துறீங்க, எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஓஜி சேலம் அண்ட் கிரிட்டிக்ஸ் மோகன் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ரிவ்யூஸ் அண்ட் vlogs அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை, see you and love you all.